ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ.ஜி. எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம். இது 2001ஆம் ஆண்டில் வெளியானது. இது அலெக்ஸ் ஹெலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் அன் அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு. ஆங்கில மூல நூல் 1967ஆம் ஆண்டில் வெளியானது. இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க இன இளைஞனது பரம்பரை பற்றிய கதை. உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ. சங்கர். 7 தலைமுறைகள் நாவல். மொத்தமுள்ள 54 அத்தியாயங்களில் 25வது அத்தியாயம். ஊன்றுகோல்களை இடுக்கிக் கொண்டு குண்டா வெளியே வந்து பார்த்தான். இதற்கு முந்தைய விவசாய பண்ணையை காட்டிலும் இது எவ்வளவோ நன்றாயிருந்தது. அங்கிருந்த குடிசைகளுக்கு மாறாக இங்குள்ள குடிசைகளும் வெள்ளையும் அடித்திருந்தார்கள். சுற்றுப்புறங்களும் தூய்மையாக இருந்தன. எல்லாவற்றையும் விட வெள்ளைத்துறையின் பங்களாவுக்கு பக்கத்தில் இருந்த குடிசை அவன் கருத்தை கவர்ந்தது. அதன் முன்னே வட்ட வடிவமான இடத்தில் மலர் செடிகள் பூத்து குலுங்கின. குடிசைக்குள் எவ்வாறு இருக்கும் என்பதும் அவனுக்கு தெரியும். அவன் சொந்த குடிசையே எடுத்துக்காட்டு. குடிசையோரத்தில் ஒரு சிறு மேசை, சுவரில் ஓர் அலமாரி, அதில் ஒரு தட்டும் கரண்டியும் ஃபோர்க்கும், படுக்க மக்காச்சோள ஊமி நிரப்பிய மெத்தென்ற படுக்கை. மாலை வேளையில் வயல் வேலை முடித்து திரும்பி வரும் கருப்பு வேலையாட்களின் பின்னால் யாரும் காவல் இல்லை. குதிரையின் மீது கையில் சவுக்குடன் வரும் வெள்ளை ஓவர்சீர் இல்லை. மற்ற விவசாய பண்ணைகளில் இரவும் பகலும் பாடுபடும் அடிமைகளை காட்டிலும் இங்கே கொத்தடிமைகளாக வேலை செய்பவர்கள் இருந்தாலும் இவர்களுக்கு தன்மான உணர்வே இல்லை. அந்த உணர்வே இல்லாமல் இந்த வெள்ளைக்காரர்கள் தம்மை மழுங்கடித்து விட்டார்கள் என்ற பிரஞ்சையே இல்லை. தம்மை மாடுகளைப் போல அடித்து நொறுக்காமல் வேலைக்கு சோறு போட்டால் போதும் என்று நினைக்கும் அற்ப ஜீவிகள் இவர்கள். தன் கருப்பின மக்களின் பரிதாபகரமான நிலையை பார்த்து வேதனையால் அவனுக்கு பல இரவுகள் உறக்கமில்லாமல் கழிந்தன. தமக்கு அவ்வளவுதான் கொடுப்பினை என்று திருப்திப்பட்டு சும்மா கிடக்கும் இவர்கள் குறித்து தான் மட்டும் ஏன் சிந்திக்க வேண்டுமாம்? நாட்கள் கடந்து கொண்டிருந்தன. குண்டா பூரணமாக உடல் நலம் பெற்றான். ஆனாலும் அவனை யாரும் வேலை செய்ய சொல்லவில்லை. அவன் இனத்தவரான கருப்பர் யாரும் அவனை நம்புவதில்லை. அவனுடன் பேசுவதும் இல்லை. இரவு நேரங்களில் அவன் தனிமையில் மணிக்கணக்காக இருளில் ஏதோ ஒன்றை தேடுவது போல மௌனமாக உட்கார்ந்திருப்பான். அவன் தனக்குத்தானே பெரும் சுமையாகி விட்டது போல் எண்ணிக்கொள்வான். இது ஒரு தீராத நோய் போல் அவனுள் வளர்ந்து கொண்டிருந்தது. அன்பிற்காக தான் ஏங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தபோது அவன் ஆச்சரியமும் வெட்கமும் அடைந்தான். அடிமைகளின் சேரியில் கடைசி குடிசையில் இருக்கும் கோதுமை வண்ண மனிதரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் எனும் ஆவல் அவன் மனதில் பெருகிவிட்டது. அவருக்கு 50 வயதாகலாம். அவர் குதிரை வண்டியிலிருந்து இறங்கி வருவதை அவன் பார்த்திருக்கிறான். அவர் வெள்ளைக்காரனுக்கும் கருப்பச்சிக்கும் பிறந்திருக்கக்கூடும். குண்டா ஒரு நாள் காலை எத்தி அவர் குடிசை வரை சென்றான். அந்த மனிதர் தன் குடிசையின் வாசலில் தோன்றினார். இருவரும் ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இவனை பார்த்து அவர் முகத்தில் எந்தவித பாவமும் காணப்படவில்லை. என்ன வேணும் என்று கேட்டார் அவர். அவருடைய கண்களையும் முகத்தையும் போலவே அவர் குரலும் மிக சாதாரணமாக இருந்தது. அவர் என்ன கேட்கிறார் என்பது குண்டாவுக்கு புரியவில்லை. நீ ஆப்பிரிக்க பன்றி. குண்டாவுக்கு இது மட்டும் புரிந்தது. அவன் அப்படியே நின்று விட்டான். சரி, இனி நீ போ. இந்த சொல் குண்டாவுக்கு கடுமையானதாக தோன்றியது. அவர் தன்னை விரட்டுகிறார் என்று புரிந்தது. அவன் தடுமாறிக்கொண்டே கோபத்துடனும் கலவரத்துடனும் தன் குடிசைக்கு விரைவாக வந்து விட்டான். தனக்கும் வெள்ளைக்காரர் மொழி மட்டும் தெரிந்திருந்தால், யோ, நான் கருப்பாக இருந்தாலும் உன்னை போல் கலப்பு நிறத்திலே இல்லையே என்று சொல்லியிருப்பான். அன்று முதல் அவன் அந்த குடிசை பக்கமே திரும்பி பார்க்கவில்லை. இரவு சாப்பாடு முடிந்ததும் கருப்பர்கள் எல்லோரும் அந்த குடிசைக்கு ஏன் ஓடிப்போனார்கள் என்று அவனுக்கு புரிபடவில்லை. சரமாரியாக அவர் பேசும் பேச்சுக்கள் காதில் விழுகின்றன. இடையிடையே கருப்பர்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள். கேள்விகள் கேட்கிறார்கள். அவர் யாரோ, என்ன செய்கிறாரோ தெரிந்து கொள்ள வேண்டுமென குண்டா தவித்து போனான். 2 வாரங்களுக்கு பின்னர் ஒரு நாள் மத்தியான வேளையில் அந்த மனிதர் குண்டாவுக்கு எதிர்பட்டார். அதுவரை ஏதும் நடவாதது போல் அவர் அவனை தன் குடிசைக்கு வரும்படி அழைத்தார். குண்டா ஆச்சரியப்பட்டான். அவர் மீதிருந்த கோபம் அந்த வினாடியில் மறைந்துவிட்டது. ஏதும் பேசாமல் மௌனமாக அவரை பின்தொடர்ந்தான். குடிசைக்குள் இருவரும் 2 ஸ்டூல்களில் உட்கார்ந்தனர். உன்னை போல் முட்டாள் யாரும் இல்லை என கேள்விப்பட்டேன். உன்னை கொல்லாம அவங்க விட்டது உன்னோட அதிர்ஷ்டம். கொன்று போட்டாலும் சட்டப்படி குத்தமில்லை. தப்பி போகிற அடிமையை கொல்லலாம்னு சட்டம் சொல்லுது. தம்பி,
இந்த வெள்ளைக்காரங்க எங்கே போனாலும் முதல்ல கோர்ட்டுகள் அமைப்பாங்க. எதுக்கு தெரியுமா? சட்டங்கள் இயற்ற. அதற்கு பிறகு மாதா கோவில் கட்டுவாங்க. எதுக்கு தெரியுமா? நாங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்க. ஆப்பிரிக்க கருப்பர்களை அடக்கியாலவே அவங்க இந்த சட்டங்களை எல்லாம் இயற்றியிருக்காங்க. கருப்பன் துப்பாக்கி பிடிக்கிறது குத்தம். துப்பாக்கி போல இருக்கிற மரக்கட்டையையும் கையில் பிடிக்கக்கூடாது. ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா அனுமதி சீட்டு கையில் இருக்கணும். அனுமதி சீட்டு இல்லைன்னா 20 சவுக்கடி. வெள்ளையணியை உற்று பார்த்தா 10 சவுக்கடி. வெள்ளையணி அடிக்க பார்த்தா 30 சவுக்கடி விழும். நீ பொய் சொன்னேன்னு எவனாவது வெள்ளைக்காரன் சொன்னால் உன்னோட ஒரு காதை அறுத்துடலாம்னு சொல்லுது சட்டம். நீ 2 தடவை பொய் சொன்னேன்னு அவன் சொன்னால் உன் 2 காதுக்கும் வந்தது ஆபத்து. வெள்ளைக்காரனை நீ கொன்னா உனக்கு தூக்கு நிச்சயம். ஒரு கருப்பனை வெள்ளையன் கொன்னா ஒன்றும் முழுகி போய்விடாது. சில கசையடி பட்டா போதும். கருப்பன் படிக்க கற்றுக்கிறது குற்றம். சக கருப்பன் ஒருவனுக்கு புஸ்தகம் தந்தால் மாபெரும் குத்தம். கருப்பன் யாராவது ஆப்பிரிக்காவிலே வாசிப்பது போல் மத்தளம் வாசித்தா அவனை கொடுமையாக தண்டிக்கணும்னு சொல்லுது சட்டம். அந்த மனிதர் வெள்ளைக்கார பாஷையில் அருவி போல் பேசிக்கொண்டிருக்கையில் குண்டா குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அவர் பேசுவது தனக்கு புரியாது என்பது அவருக்கு தெரியும் என்று குண்டா அறிவான். ஆனாலும் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு மனிதன் மற்றொருவருடன் மனம் விட்டு பேசுவதற்காக அவனுக்கு சிரிக்கவும் அழவும் வேண்டும் போல் இருந்தது. இதுபோல ஒரு மனிதன் எதிரே உட்கார்ந்து பேசி எவ்வளவு காலமாகிவிட்டது. தம்பி, உன்னோட காலை வெட்டினாங்கன்னதும் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. அந்த வெள்ளைக்காரங்க அதோடு நிறுத்திட்டாங்க. சில கருப்பு பெண்களோட மார்பகங்களை அறுத்திட்டாங்க. சில கருப்பர்களோட ஆண்குறியை வெட்டிட்டாங்க. எலும்பு ஒட்டி இருக்கிற சதை பிஞ்சு வைக்கும் அடித்ததை நான் பார்த்திருக்கேன். கர்ப்பமான கருப்பு பெண்களை இடுப்பு வரை குழியிலே நிற்க வச்சு மூர்ச்சையாகிற வரை சவுக்காலே அடிப்பார்கள். வெள்ளையிலே எதிர்க்கிற கருப்பர்களென தீக்கங்குகளிலே நடனமாட செய்வாங்க. அவர் கூறுவதை குண்டா புரிந்து கொள்ள முயற்சித்தான். ஒரு சிறுவன் ஒரு தட்டில் சாப்பாடு கொண்டு வந்தான். அவன் குண்டாவை பார்த்து ஓடி சென்று இன்னொரு தட்டு சாப்பாடு கொண்டு வந்தான். இருவரும் மௌனமாக சாப்பிட்டார்கள். மற்ற கருப்பர்கள் எல்லோரும் அங்கே வரும் நேரமாகிவிட்டதை உணர்ந்து குண்டா புறப்பட எழுந்தான். ஆனால் அவர் அவனை உட்காருமாறு கையசித்தார். சில வினாடிகளில் அந்த பட்டியில் உள்ள கருப்பர்கள் அனைவரும் வந்து விட்டார்கள். கடைசியாக வந்த பெல் அங்கு குண்டாவை பார்த்து வியந்தாள். பொழுதுபோக்கும் வம்பலப்பும் ஆரம்பமாகிவிட்டது. அந்த மனிதர் மற்றவர்களை கேள்வி கேட்டார்கள். விழுந்து விழுந்து சிரித்தார்கள். குண்டாவுக்கு சில சொற்களே புரிந்தன. அவன் தன் குடிசைக்கு திரும்பி வந்தபோது இரவு வெகு நேரமாகிவிட்டிருந்தது. அவனுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. அவனுள் ஒரே சிந்தனை. ஒரு நாள் மாலை குண்டா அந்த மனிதரின் குடிசையில் உட்கார்ந்து அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். பேச்சுவாக்கில் அவர் குண்டாவை நோக்கி யூ டோபி என்று சொல்லிவிட்டார். உடனே அவன் கோபமாக குண்டா கிண்டே என்று கத்திவிட்டான். வெள்ளைக்கார மண்ணில் அடியெடுத்து வைத்த பிறகு அவன் வாயிலிருந்து வெளிப்பட்ட முதற் சொல்லே அதுதான். அந்த மனிதர் தலையை குறுக்காக ஆட்டினார். நீ டோபியே தான். அந்த ஆப்பிரிக்க குப்பையெல்லாம் இனி மறந்துவிடு. அதையே நீ பிடிச்சு தொங்குனா வெள்ளைக்காரங்களுக்கு ஆத்திரம் வரும். கருப்பர்கள் பயந்துடுவாங்க. அவர் அங்கிருந்த மரத்தாலான ஒரு பொருளை கொண்டு வந்து குண்டாவுக்கு காட்டி பிடில் என்றாள். உடனே குண்டாவும் பிடில் என்றான். இதேபோல் அவர் அவனுக்கு வெள்ளைக்கார மொழியில் பல சொற்களை கற்றுத்தந்தார். நீ மேலுக்கு தென்படுகிற அளவுக்கு ஊமை இல்லையே என பாராட்டினார் அவனை. அவர் குண்டாவுக்கு தினமும் வெள்ளைக்கார மொழியை கற்றுத்தந்தார். குண்டா இப்போது அதை புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் பேசவும் செய்கிறான். அந்த மனிதர் பிட்டில் வாசிப்பதால் அவரை பிட்டில்லர் என்கிறார்கள் என்பதும் அவனுக்கு புரிந்தது. ஒரு நாள் கிடியன் என்னும் கருப்பன் குண்டாவுக்காக பூட்ஸுகள் செய்து கொண்டு வந்தான். வலது பூட்ஸுக்குள் பாதி உயரம் வரை பஞ்சு அடைத்திருந்தது. குண்டா அவற்றை அணிந்து கொஞ்ச தூரம் நடந்து பார்த்தான். முதலில் வலது காலில் சற்று எரிச்சல் இருந்தாலும் பிறகு பழகிக்கொண்டு சகஜமாக நடக்கத் தொடங்கினான். அதே வாரத்தில் பிட்டில்லர் குண்டாவுக்கு ஒரு புதிய செய்தியை தெரிவித்தார். குண்டாவின் காலுக்கு வைத்தியம் செய்வித்து குணமாக்கிய வெள்ளை முதலாளி வில்லியம் வாலர் குண்டாவை தன் தம்பியிடமிருந்து விலைக்கு வாங்கி கொண்டதாக பிட்டில்லர் தெரிவித்தார். குண்டாவை முதலில் விலைக்கு வாங்கிய வெள்ளை முதலாளி வாலரின் தம்பி பிட்டில்லர் இவற்றையெல்லாம் கூறும்பொழுது குண்டாவின் முகத்தில் எந்தவித மாறுதலும் இல்லை. ஆனால் மனதுக்குள் மட்டும் ஒரு விஷயத்தில் எள்ளும் கொள்ளுமாக வெடித்தான். யாராலும் தன்னை விலைக்கு வாங்கி கொண்டு பந்தாடலாம் போலும் என்றாலும் பழைய விவசாய பண்ணைக்கு திருப்பி அனுப்பிவிடுவார்களோ என்கின்ற பயம் தொலைந்தது. இந்த வெள்ளை முதலாளி மாசா வில்லியம் மகா நல்லவர் என்று கருப்பர்கள் எல்லோரும் புகழறாங்க. ஆனால் எவனும் நல்லவன் இல்லை.
எல்லோருமே நம்மை கருப்படிமைகளாக செத்து தொலைங்கன்னு சொல்கிறவங்களே, கருப்பர்களே அவங்க சேர்ந்து வைத்த சொத்து என்றார் பீட்டர். 7 தலைமுறைகள் நாவல் தொடரும்.